தாய் தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற புத்தகம் எதுனா எர்னஸ்ட் ஹெமிங்வே அப்படின்ற ஒருத்தர் வந்து எழுதிய த ஓல்ட் மேன் அண்ட் த சீ. அதுதான் வந்து அந்த புத்தகத்தோட இங்கிலீஷ் தலைப்பு, ஆங்கில தலைப்பு. ஆனா சிலர் வந்து இது வந்து த ஓல்ட் மேன் அண்ட் த பாய் அப்படின்னு கூட தப்பா பொருள்படுவாங்க. பட் ஆக்சுவலா எக்ஸாக்ட் அந்த நேம் வந்து த ஓல்ட் மேன் அண்ட் த சீ. இந்த புத்தகம் வந்து 1952 வெளியாச்சு. பின்னர் வந்து இதுக்கு வந்து புலிட்சர் பிரைஸ் கூட கொடுத்தாங்க. எமிஏ வந்து உலக இயக்கத்துல வந்து இலக்கிய உலகில் வந்து ஒரு மிகப்பெரிய இடம் இருக்கு அவருடைய படைப்புகள்ல. இந்த புத்தகத்துடைய தமிழ் பிரதியை தான் நம்ம பார்க்க போறோம். தமிழ்ல வந்து இது வந்து கடலும் கிழவனும் அப்படின்னு இந்த புத்தகத்தை வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. அதை வந்து தமிழ்ல மொழிபெயர்த்துடைய பெயர் வந்து எழுத்தாளர் சுரா அவங்க. இந்த புத்தகத்தை வந்து ஒரு வெறுமனே வந்து ஒரு வயதான மீனவன் வந்து கடலுக்கு போன கதை அப்படின்னு மட்டும் ரொம்ப சிம்பிளா பார்த்துட்டோம்னா அது சரியான அணுகுமுறையா இருக்காது. ஏன்னா இது வந்து ஒரு மனிதனுடைய உள்ளார்ந்த போராட்டம், அந்த கடல் வெளியில அவன் பட்ட பாடுகள், அவனுக்குள்ள இருக்க தனிமை, அப்புறம் கையில ஒரு தூணில் மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு பெரிய மீனை பிடிக்கணும்னு அவன் நினைக்கிற ஏக்கம், அந்த தோல்வியுடைய நினைவு, பின்னால அந்த தோல்வியுடைய நினைவுகள் எல்லாமே வந்து இந்த கதையை வந்து நம்ம வந்து ஒரு எளிதான கதை, அதை வந்து மிக சிறப்பா புரிஞ்சுக்க அளவுக்கு உலக இயங்கியல்ல இருக்க சிக்கல்களை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மிக சிறந்த கதையா இருக்கு. இந்த கதை வந்து நம்மகிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கும். என்ன கேட்குன்னா, ஒரு மனிதன் தோற்றாலும் அவன் மரியாதையோட நிற்க முடியுமா அப்படின்றத இந்த கதை வந்து நம்மகிட்ட எழுப்புற ஒரு மிக சிறந்த கேள்வி. ஏன்னா இந்த கதையுடைய மையத்துல இருக்கிறது வந்து ஒரு நபர், ஒரு வயதான கிழவர். ஆக்சுவலி அவர் பேர் வந்து சாண்டியாகோ அப்படின்ற அந்த மீனவர். அவர் வந்து ஒரு வயதான மீனவன். அவர் வந்து பல நாளா வந்து ஒரு மீனை பிடிக்க ட்ரை பண்றாரு. ஆனா ஏதாவது ஒரு மீனை பிடிக்கணும், அவர் வாழ்நாள ஓட்டணும் அப்படின்னு முயற்சி பண்றாரு. ஆனா அவர் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவர் ஒரு தோல்வி அடைந்த மனிதராக தான் பாக்குறாங்க. ஏன்னா வந்து அவரால் எந்த மீனையும் பிடிக்க முடியல. தொடர்ச்சியா கடலுக்கு போறாரு, திரும்பி வர்றாரு. ஆனா அவரால் எந்த மீனையும் பிடிக்க முடியல. ஆனா வந்து அவர் வந்து மனதளவுல வந்து ரொம்ப ஒரு யங் பாய், ஒரு நல்ல ஒரு இளைஞன் மாதிரி ஒரு பையன். ஆனா வந்து மனதளவு சின்ன ஒரு சிறுவனா வந்து இருக்கிறான். அவன் மனதளவுல அவன் பேர் வந்து மேனோலின் அப்படின்ற அவன் பேர். இந்த சிறுவன் சாண்டியாகோ வந்து எப்படி சொல்றதுன்னா வந்து அந்த சாண்டியாகோ வந்து ஒரு சின்ன ரொம்ப சாதாரண ஒரு மனுஷரா அவரை பார்க்காம அவனுக்கு வந்து ஒரு ஆசிரியரா இருக்கிறான். அவன் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அளவுக்கு ஒரு ஆசிரியர் போல வந்து அவன் இருக்கிறான். அவர் வந்து ஒரு முன்மாதிரியா இருக்கிறான், ஒரு வாழ்வியல் சக்தியா இருக்கான் அவருக்கு. வாழ்க்கையில வந்து சாண்டியாகோ வந்து ரொம்ப தனியா ஆகிறாரு. ஏன்னா குடும்ப குட்டி எதுவுமே அவர்கிட்ட இல்லை. எப்பயுமே ஒரு கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அவரிடம் வந்து ஒரு பெரிய வசதி வாய்ப்புகள் கிடையாது, ஒரு பெரிய படகு கிடையாது, அவரை சுத்தி ஒரு பெரிய கூட்டம் இல்லை. அவரிடம் வந்து என்ன இருக்குன்னா வந்து தோல்வியை மட்டும் ஏற்காத மனம் அவர்கிட்ட தொடர்ச்சியா இருக்கு. தோல்வியை வந்து கண்டு எந்த நிமிடமும் கலங்காத ஒரு துணிவு இருக்கு. ஏன்னா தொடர்ச்சியா மீன் பிடிக்க போறாரு, திரும்பி வராரு, மீன் பிடிக்க போறாரு, திரும்புறாரு. எந்த மீன் அகப்படலை, ஏழ்மையில வாழ்றாரு. பட் இருந்தாலும் தோல்வி மட்டும் ஏற்காத ஒரு மனம் அவர்கிட்ட இருக்குது. இது வந்து இந்த முழு கதையுமே வந்து ஒரு கடலை வந்து ஒரு பின்னணியா வச்சு எடுத்திருக்க ஒரு கதை இது. இந்த கதை வந்து கடல் வந்து ஜஸ்ட் ஒரு கடல் ஒரு இடம் அப்படின்ற மாதிரி பார்க்காம, கடலுக்கு ஒரு குணம் இருக்கு. அது வந்து ஒவ்வொரு நேரத்துலயும் எப்படி வந்து அழகாகுது, எப்படி வந்து சில நேரங்கள் அது கொடூரமா மாறுது. அதே போல சாண்டியாகோ வந்து கடலை வந்து ஒரு எதிரியா பார்க்கல. அவர் வந்து கடலை வந்து ரொம்ப ரொம்ப மதிக்கிறாரு. அவர் வந்து இயற்கையை வந்து வெல்ல முயற்சிக்கிறார். எப்படின்னா அந்த மீன் பிடிக்கிறதுல இருக்க சங்கடங்கள், கஷ்டங்கள் அதெல்லாம் வந்து எதிர்கொண்டு அதை வந்து ஜெயிக்கணும். அதை தாண்டி அந்த இம்பாசிபிளான விஷயங்களா அச்சீவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணாரு. அவர் வந்து அவர் கடலை அவமதிக்கல, தன் தோழியை வச்சு அவர் கடல் மேல் வெறுப்படையில. இங்க வந்து எமியே வந்து ஒரு பெரிய கருத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, மனிதன் வந்து இயற்கையாகவே வந்து இயற்கையை வந்து முழுமையா வெல்ல முடியாது. அதுதான் இயற்கை ஆக்சுவலி. ஆனா அந்த இயற்கையை வந்து எதிர்கொள்வதில் என்ன மாதிரி எதிர்கொள்ளணும், அதை வந்து எப்படி தன் மனிதனுடைய உணர்வுகளோட அதை வந்து எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்றத வந்து ரொம்ப எளிமையா நம்மளுக்கு வந்து கடத்துறாரு அவரு. ஏன்னா கடல் வந்து நமக்கு வந்து கடல் வாழ்க்கை நம்மளுக்கு வந்து பரிச்சயமானது கிடையாது போல இருக்கு. ஏன்னா மீனவர்கள் மட்டும்தான் கடல் வாழ்க்கைனா என்ன, அதோட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே தெரியும். ஏன்னா கடல் சில நாள் அமைதியா இருக்கும், சில நாள் வந்து ரொம்ப சோதிக்கும் அவங்கள,
சில நாள் நல்ல வெற்றி தரும், நிறைய மீன்களாக வலைகளாகப்பட்ட மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும். சில நாள் வந்து பிடித்ததை வந்து திருப்பி கொண்டு வர முடியாத கூட நிலைமைகள் மாறும் இல்லையா. ஸோ கடவுள் வந்து ஒரு பெரிய பாடங்களை வந்து அந்த மீனவர்களுக்கு கொடுக்குது கடவுள் வாழ்க்கைன்றது. அதுல வந்து குறிப்பிட்ட என்னன்னா வந்து சாண்டியாக்கு வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட மீன், மெர்லின் ஒரு மீன், அந்த 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 இந்த கதையோட முக்கியமான சின்னமே அதுதான். அது வந்து ஒரு வெறும் மீன் மட்டுமே இல்லை. அது வந்து மனிதனுடைய கனவு, அவனுடைய பெருமை, அவனுடைய கடைசி முயற்சி, அவனுடைய வாழ்நாள் திறமையின் என்ன என்ன அச்சீவ் பண்ணிட்டான், அதனால அதோட சான்று என்ன, எதுவுமே முடிஞ்சு போற அப்படின்றதுக்கான நோக்கம் என்ன, அந்த இது எல்லாத்தையுமே வந்து அந்த அந்த பெரிய மீன், அந்த மெர்லின்ற மீன் வந்து குறிக்குது. ஆக்சுவலி சாண்டியாகோ வந்து அந்த மீனை வெறுக்கல. என்ன பண்ணாரு, அந்த மீனை ரொம்ப ரொம்ப மதிக்கிறாரு. அதுதான் இந்த கதையோட ரொம்ப அழகே அதுதான். ஏன்னா கடலையும் அவர் மதிக்கிறாரு, எதுனா அவருக்கு தடையா இருக்குதோ அதை எல்லாமே அவர் மதிக்கிறாரு. அவர் போராடுறாரு, போராடி அந்த அதாவது அந்த போராட்டத்தை வந்து வெறுப்புல அணுகாம ஒரு மரியாதையோட அணுகிறாரு. அதுதான் நமக்கு இங்க இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பாடமா நான் பாக்குறேன். ஏன்னா நமக்கு வந்து சில நேரங்களில் வந்து எதிரிங்க வந்து சில சமயம் அவங்க பண்றது, நம்மளை வந்து அழிக்க வர்றது, அவங்க நம்மளை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறது, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு சலிப்பு உருவாக்கும் இல்லையா. ஒரு சலிப்பு உருவாக்கும், என்னடா இது இப்படி இருக்கு அப்படின்னு மாதிரி தோணும் இல்லையா. ஆனா சாண்டியாகோக்கும் அந்த மாதிரி தோணலை. அவர் வந்து மெர்லினை வந்து எப்படி அந்த மெர்லின் அந்த மீனை வந்து எப்படி பாக்குறாருன்னா, அதை எதிரியா பார்க்காம அதை வந்து பிடிக்கணும், அதை பிடிச்சு நம்ம வெற்றியை நிரூபிக்கணும் அப்படின்ற ஒரு இதுவாக தான் அவர் பார்க்குறாரு. அதே போல இந்த கதையில வந்து ஒரு பெரிய பகுதி வந்து சாண்டியாவோட போராட்டத்தை தான் ரொம்ப விரிவாக விவரிக்குது அதுல. ஏன்னா அவர் வந்து ரொம்ப பலவீனமான ஒரு மனிதன். ஏன்னா வயதானதுனால அவர் வந்து ரொம்ப பலவீனமா இருக்காரு. ஆனா மனசு வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு, மனசு வந்து ரொம்ப திடமா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அவருக்கு. அவருக்கு வலி இருக்குது, பசி இருக்குது, தனிமை இருக்குது, சோர்வு இருக்கு. ஆனா அந்த முயற்சி பண்ணுன்ற அந்த நோக்கம் மட்டும் அவர்கிட்ட வந்து எப்பயுமே போகல. இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். ஆக்சுவலி சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் நம்ம வந்து கோவப்படுவோம், சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து ஐயோ இது எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு பார்ப்போம். பட் அவருக்கு வந்து அந்த அந்த விடாம பண்ணணும், முயற்சி பண்ணணுன்றது மட்டும் அவர் ரொம்ப 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 கவனமா இருக்கிறாரு. அதே போல வாழ்க்கையில் நம்ம வந்து இதே போல பல தருணங்கள் நம்ம வந்து இருக்கு. பட் நம்மளாம் எப்படி அதை அணுகுறோம்ன்றதுதான் இங்க முக்கிய கேள்வியா இருக்கு. ஏன்னா யாருமே நம்பாத நேரம் இருக்குது, செய்த முயற்சிக்கு பலன் அளிக்காத நேரம் இருக்குது, நம்முடைய வயது, அந்த உடல் சூழ்நிலை, அதை எதிர்கொள்ள நேரம் எல்லாத்த பொறுத்தும் நம்ம வந்து நம்ம மனம் வந்து எப்படி அதை ஹேண்டில் பண்றது வித்தியாசங்கள் இருக்குது இல்லையா. ஏன்னா வெற்றி கிடைக்கும் போது எல்லாரும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பலமான மனிதனா பார்ப்பாங்க. ஆனா தோல்வி வந்து தொடர்ச்சியா நின்றுட்டு இருக்கப்ப மனதை கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்கும், நம்மளுக்கு ஒரு புரிதல் இல்லாம போவோம். என்ன நடக்குது அப்படின்னா ஒரு கேள்வி நமக்குள்ள எழும். அந்த மாதிரி ஒரு கேள்வியை தான் வந்து சாண்டியாகோ வந்து அந்த அந்த மீனுடைய சின்னமா பாக்குறாரு ஆக்சுவலி. அவருக்கு வந்து என்ன, இந்த வெற்றியை பறிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், அந்த மீன் பிடிக்கிறதுல அதுக்கு டெக்னிக்ஸ் என்ன இருக்கு, எந்த முறையில மீன் பிடிச்சா அவர் மீனை பிடிக்க முடியும், மீனை பிடிக்க முடியும், அந்த இதெல்லாமே அவர்கிட்ட இருக்கு. அது வந்து வாழ்நாள் ஃபுல்லா மீன் பிடிச்சதுனால அந்த பழக்கத்தினால அவர் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஆனா அதை வச்சு எப்படி வந்து மீனை பிடிக்கிறது, அந்த மீனை வந்து மற்ற மீன்கள், இப்போ ஒரு மீனை பிடிக்கிறாங்கன்னா இன்னொரு மீன்கள் வந்து அதை சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணும் இல்லையா. ஸோ அதை எப்படி ஸ்டாப் பண்றது, ஸோ அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப 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 டீட்டெயிலாக அழகா வந்து மீன் விவரிச்சிருப்பாரு. ஏன்னா சாண்டியா வந்து ஒரு பெரிய மீனை பிடிச்சிருவாரு, ஒரு மிகப்பெரிய மீனை பிடிச்சிருவாரு. ஆனா அந்த மீனை பிடிச்சிட்டு அவர் திரும்பி வர்றப்ப அந்த மீனை வந்து சாப்பிட்றதுக்கு ஷார்க்ஸ் நிறைய வந்துடும் அந்த கடலை, அவருக்கு வலைய அந்த போட்டை சுத்தி நிறைய வந்துடும். அது முக்காவாசி அந்த மீனை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தின்ன ஆரம்பிச்சிடும். அவரும் என்னென்னமோ ட்ரை பண்ண வைப்பாரு, ஆனாலும் அந்த காப்பாற்றுக்கான நிலைமை இருக்காது. இதுதான் கதையோட வந்து ஒரு மிக வேதனையா பகுதியா இருக்கும். ஏன்னா அவர் மீன் இதுக்கு அகப்படவே இல்லை, மீன் அவரால் பிடிக்கவே முடியல. இன்னைக்கு மீன் கிடைச்சிருச்சு, ஒரு பெரிய மீனை பிடிச்சிட்டாரு. ஆனா அந்த மீனை வந்து கரைக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு ஆனா போராட்டம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து மிகப்பெரிய போராட்டமா இருக்கும். அவர் போராடினாரு, வெற்றி பெற்றாரு. ஆனா வந்து உலகம் அந்த வந்து வெற்றியை முழுமையா பார்க்குமா. ஏன்னா நம்ம வாழ்க்கையில பல தடவை நடக்கும், நம்ம வந்து ஃபைட் பண்ணிடுவோம். ஃபைட் எப்படி சொல்றதுன்னா, சில சொல்லோடங்கள் சொல்லுவாங்க, ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெத்துன்னு சொல்லிட்டு. ஸோ அது போல வந்து சில சமயம் வந்து நம்ம வெற்றி அளிச்சிடும். ஆனா வந்து அந்த வெற்றி வந்து வெற்றியா பார்க்கப்படாது. அதே போல இந்த நம்ம நல்லா உழைப்போம், ஒரு வெற்றி உருவாக்கும். ஆனா சில சமயம் வந்து சூழ்நிலை, அப்புறம் அந்த மனிதர்களுடைய இது, அப்புறம் அந்த கால நேரத்தை பொறுத்து என்ன ஆகும், அந்த நம்ம சம்பாதிச்சதை முழுசா இழந்த மாதிரி ஆயிடும். இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வந்து ஏற்படுது. என்ன ஏற்படுதுன்னா, அந்த சாண்டியாகோ வந்து ஒரு பெரிய மீனை பிடிச்சார் இல்லையா, அவர் வந்து தோற்றாரா, சாண்டியாகோ வந்து இதுல தோற்றாரா அப்படின்னு பார்த்தா
வெளிப்படையா பார்த்தா அவர் மீனை பிடிச்சாரு, மீனை பிடிச்சு கரை கொண்டு வர டைம்ல அந்த ஷார்க்குங்கெல்லாம் வந்து சுத்தி அவர் அந்த மீனை அவர்கிட்ட வந்து பிடிங்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணி முக்கால்வாசி தின்றுச்சுங்க. தின்னு முழுக்க முழுக்க ஒரு ஓடு மட்டும் தான் மிச்சம். அந்த எலும்புடைய ஓடு மட்டும் தான் மிச்சமா இருக்குது. அந்த எலும்புகள் மட்டும் தான் மிச்சமா இருக்குது. எப்படி நம்ம சாப்பிட்றப்ப வெறும் மீன்லாம் திருட்ட பிறகு ஒரு எலும்பு கூடு இருக்குமோ அது போல ஒரு இதுதான் அவர்கிட்ட இருக்குது. ஸோ இது வந்து அப்படி பாக்குறப்ப அது வெற்றின்னு பார்த்தா கண்டிப்பா வெற்றி கிடையாது. ஏன்னா அது மீன் கிடைக்கல. ஆனா இது போன்ற ஒரு மிகப்பெரிய மீனை இந்த பலவீனமான ஏஜ்ல அவரை பிடிச்சு அதை வந்து கரை கொண்டு ட்ரை பண்ணியிருக்காரு. அதுக்கு ரொம்ப போராடி இருக்காரு. ஸோ அந்த அந்த உழைப்பு இருக்குல்ல, அந்த வயதான காலத்துல பலவீனமான காலத்துல அந்த மனதிடத்தோட ஒரு மிகப்பெரிய மீனை பிடிச்சு அது வந்து இத்தனை ஷாக்குங்க மத்தியில அவர் தன் உயிரை காப்பாத்தி அந்த மீனை வந்து முழுக்க முழுக்க கரெக்டாக கொஞ்சம், ஆனா அவர் முக்காசு கொண்டு வந்துட்டாரு. ஆனா ஆல்மோஸ்ட் அந்த கடைக்கு வரப்ப அந்த வெறும் எலும்பு கூடு மட்டும் தான் மிச்சம் இருந்துச்சு. ஆனா என்னன்னா அவர் உலகத்தை நினைச்சிருக்காருன்னா போராட முடியும், போராடி நம்மளுடைய என்னன்னால ஒரு பெரிய மீனை பிடிக்க முடியுன்ற அந்த இதை வந்து அந்த அந்த நுட்பம் என்கிட்ட இருக்குது, அதுக்கான திறமை என்கிட்ட இருக்குது அப்படின்றத வந்து நிரூபிக்கிறாரு. ஸோ அதுலதான் வந்து நாம் போராட முடியுன்ற ஒரு இதை வந்து கருத்தை வந்து ரொம்ப தெளிவா சொல்றாங்க. அதே போல இந்த புத்தகத்துல வந்து ஒரு மிகப்பெரிய கருத்து இருக்குன்னா, தோல்வி வந்தாலும் மனிதன் வந்து உடஞ்சு போறது கிடையாது. ஏன்னா ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில தோக்கடிக்கப்படலாம். ஆனா அவன் மனது இருக்குல்ல, அது வந்து அடுத்து அந்த தோல்வியை ஏத்துக்காம வெற்றி பெறத்துக்கு என்ன தேவைன்றதை தொடர்ச்சியா செயல்படும். அதுதான் வந்து சேடையோட உடல் சோர்ந்துருச்சு, அவருடைய கை காயமடைஞ்சிருச்சு, அவருடைய வெற்றி சதஞ்சிருச்சு. ஆனா அவர் வந்து உள்ள வந்து உடையவே இல்லை. அதுதான் வந்து எம்மிங்கியுடைய பார்வையில உலக பார்வையா இருக்கு. ஏன்னா மனிதன் எவ்வளவு வீக்கானவன்றது அந்த காலம் போக போக வயதாகிறப்ப நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனா அந்த உள்ளத்துல இருக்க அந்த உறுதி இருக்கு பார்த்தீங்களா, அது வயதை தாண்டி எப்படி வந்து அது நிற்கும், சக்தியா நிற்கிதுன்றதுதான் இங்க இங்க ஒரு பொருளை வைக்கப்படுது. அந்த மரியாதையோட கத்துக்கிட்ட அந்த விடயங்களை போச்சு மரியாதையோட ஒரு வெற்றியை வந்து நோக்கி போய் அது தோல்வி அடைஞ்சாலும் அந்த சக்தி எங்க இருந்து வருது, அந்த சக்தி திரும்ப திரும்ப தோல்விகள்லையும் அந்த சக்தி எப்படி வருதுன்றதுதான் இங்க முக்கியமான கேள்வியா இருக்கு. அதே போல அந்த மெனலின் அந்த அடுத்த தலைமுறை இந்த கதையில வந்து அந்த பையன் வந்து ஒரு மிக சிறந்த பாத்திரத்தை கொடுத்திருக்காரு அவரு. ஏன்னா கதையின் ஆரம்பத்திலையும் முடிவுலையும் அவன் வந்து சாண்டியாகோட தான் இருக்கிறான் அவன். ஏன்னா சாண்டியாகோ வந்து அந்த தொழிலை மட்டும் கற்கல, அவன் வந்து அவர் சாண்டியாகோட வாழ்க்கையும் கற்கிறான். அவர் எப்படி இருக்கிறாரு, அவர் என்ன நினைக்கிறாரு, எப்படி அவருடைய புரிதல் இருக்கு, இந்த உலகியல் எப்படி இருக்கு, அவர் வந்து பல விடயங்களை அவர் கத்து தர்றாரு ஆக்சுவலி. இது வந்து ஒரு தலைமுறையில இருந்து அடுத்த தலைமுறைக்கு என்ன செய்தி சொல்றோம், என்ன மரபை கடத்துறோன்றத வந்து இந்த புத்தகம் மிக சிறப்பாக விளக்குது. ஏன்னா ஒரு 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 ஏஜான மனிதன் அந்த உலகம் தோத்துச்சுன்னு நினைக்கிறாங்க எல்லாருமே. ஆனாலும் இந்த பையன் அவனை நம்புறான். இந்த பையன் வந்து அவர்கிட்ட மிகப்பெரிய சக்தி இருக்குது, மிகப்பெரிய திறமை இருக்குது அப்படின்றத முழுசா நம்புறான். அந்த 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து பல விடயங்களை வந்து பகிர்ந்துக்கிறாங்க. ஏன்னா சாண்டியாவோட வெற்றி வந்து ஜஸ்ட் ஒரு மீனை பிடிச்சிட்டு வர்றது மட்டுமே கிடையாது. அவர் வந்து உண்மையான வெற்றி வந்து ஒரு அடுத்த தலைமுறை பையன் வந்து அவரை நம்புறான். அந்த நம்பிக்கையோட அவர் வந்து அணுகுறான், நம்பிக்கையோட அவர் பார்க்குறான். ஸோ அந்த நம்பிக்கையில தான் வந்து அடுத்த தலைமுறைக்கு அவர் எப்படி வந்து அந்த நம்பிக்கை உருவாக்குறாரு அப்படின்றத வந்து ஒரு முக்கியமான கருத்தை இந்த புத்தகம் சொல்லுது. அதே போல இந்த புத்தகம் வந்து இன்னைக்கு ஏன் இப்ப முக்கியம் இந்த புத்தகம் அப்படின்னு நான் பாக்குறப்ப, இது வந்து ஒரு காலத்து கடக்கும் கதை. இது வந்து இப்ப இந்த புக்கை நீங்க எந்த வேணா எப்ப வேணா படிங்களேன், எந்த ஏஜ் வேணா படிங்க, இன்னும் பல நூற்றாண்டு கழிச்சு படிங்க. என்ன படிச்சாலும் இது ரொம்ப சிம்பிளா ஒரு வயதானவர் மீன் பிடிக்க போறாரு. அங்க ஒரு போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்துல அவர் பிடித்த மீனை இழந்துட்டு வர்றாரு. இதுதான் இந்த கதையுடைய அம்சம் ஆக்சுவலி. ஆனா இது ஜஸ்ட் ஒரு மீன் பிடிக்கிற கதையா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது. அதே இது வந்து ஒரு மனித மனத்தின் போராட்டம். இந்த ஒவ்வொரு அந்த மீனை பிடிச்சப்பையும் அந்த மீனை இழக்கிற நிலையிலையும் மனிதன் என்ன மாதிரி போராட்டத்தை சந்திக்கிறான்றதுதான் இங்க ரொம்ப முக்கியமா இருக்குது. இது வந்து ஒரு வயதுப்பட்டது, அவருடைய தனிமையை பற்றியது, அவருடைய போராட்டம் எப்படிப்பட்ட போராட்டத்தை பற்றியது, அவருடைய தோல்வி எப்படிப்பட்ட தோல்வின்றது ரொம்ப விளக்குது. அந்த மரியாதை எப்படி அவர் காப்பாத்துறாரு, அவர் மேல இந்த பையன் வச்ச நம்பிக்கை எப்படி அவர் காப்பாத்துறாரு. எந்த துறையில இருந்தாலும் சாண்டியாகோ வந்து நம்ம மனசுக்குள்ள ஒவ்வொரு ஆளுக்குள்ள இருக்கிறாரு ஆக்சுவலி. இந்த போராட்டம் எந்த தொழில்ல இருந்தாலும் அவங்க வந்து தொடர்ச்சியா அந்த போராட்டத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ ஒரு நாள் நாமும் கடலுக்கு போக வேண்டியிருக்கோம், ஒரு நாள் நம்மளும் இது பிறகு பெரிய மீனை. இது வந்து நீங்க வந்து உவமையா எடுத்துக்கணும். எப்படி சொல்றதுன்னா, அவர் மீன் பிடிக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா இங்க காட்டப்படுது. பட் உலக இயங்கியல்ல நம்ம தொழில்கள்ல நம்ம செய்யற சில சாதனைகள் இருக்கும், சில பெரிய முயற்சி இருக்கும், அது ஒரு பெரிய சக்தியை நம்ம போட்டிருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து இதை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும் ஆக்சுவலி. ஏன்னா நம்ம வந்து ஒரு வெற்றியை வந்து
அடைஞ்சிட்ட பிறகு அந்த வெற்றியை காப்பாத்துறதுக்கு எவ்வளவு போராட வேண்டியிருக்குன்றது வந்து அந்த மீனார் காப்பாற்ற ட்ரை பண்றாருல, அதை விவரிக்கிற அந்த விவரிக்கிற பகுதி இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதியை நான் பாக்குறேன். ஏன்னா அந்த அவர் வந்து இந்த புத்தகம் நம்ம என்ன சொல்லுதுன்னா, விடாத, மரியாதை நெல்லு, நீ எவ்வளவு தோல்வி அடைஞ்சாலும் மரியாதையா ஃபைட் பண்ண, தோற்றாலும் உடஞ்சு போகாது. இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா அந்த புத்தகம் சொல்லுது. இந்த ஓல்டு மேன் சி அப்படின்னு அந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப சின்ன புத்தகம் தான். ஆனா சொல்ற உண்மை வந்து ஒரு பெரிய வாழ்க்கையுடைய பெரிய உண்மையை வந்து அது சொல்லுது. அதே போல சாண்டியோ நமக்கு சொல்லும் பாடம் வந்து, வயது வந்தாலும் மனுஷன் வந்து அவன் அப்படியே எல்லாத்தையும் ஒண்ணுமே நடக்கல, ஒண்ணுமே இல்லை, எது நடக்காது அப்படின்ற மாதிரி போகாம, எவ்வளவு தோல்வி வந்தாலும் அவனை வந்து அந்த அந்த மனசுல வந்து அடுத்தடுத்து பண்ணணுன்றதை வந்து அழிக்க முடியாது. அதே போல உலகம் வந்து வெற்றியை பறிச்சாலும் அந்த மனிதன், தோல்வி அடைந்த மனிதன் வந்து மரியாதையை காப்பாற்ற முடியும். அந்த தோல்வி எந்த விதத்துல அவன் அடையறான்றதை பொறுத்து அப்படின்றது இந்த கதையில வந்து நமக்கு ஒரு தொடர்ச்சியா பல கருத்துக்களோட வருது. ஆனா நம்மளுக்கு ஒரு சில கேள்விகள் விட்டு சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, நாம் போராடுற விஷயத்துல வெற்றி பெறுவதற்காக மட்டுமே அப்படின்னு நினைக்கிற கூடாது. அல்லது வந்து நம்ம வந்து போராட்டமே வந்து நாம யாரு அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கா? இந்த 2 கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி அந்த புத்தகம் வைக்குது. நாம் போராட விஷயம் வந்து வெற்றி பெறுவதற்கு மட்டும்தானா? அதே போல நாம யாரு நிரூபிக்கிறதுக்கு இந்த போராட்டம் தேவையா? இதுதான் இந்த ஓல்ட் மேன் அண்ட் சி உடைய முக்கியமான ஒரு பகுதியா இருக்கு. இந்த புத்தகம் வந்து நான் பல பல ஆண்டுகளுக்கு முன்னாடி படிச்சேன். ஆனா இந்த படித்த நூல் வந்து மனசுல வந்து தங்கிடுச்சு, அப்படி தங்கிடுச்சு. இந்த புத்தகம் எப்ப படிச்சாலும் திருந்துரும், எப்ப படிச்சாலும் நம்ம வந்து அந்த விடாமுயற்சியை விடக்கூடாது, எங்கேயுமே தளரக்கூடாதுன்றது ஒரு அழுத்தம் நிறுத்தமா சொல்லுது. இந்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி. நம்ம திருப்பி நல்ல புத்தகங்களை படிப்போம். அனைவருக்கும் நன்றி.